திரிசூர் ஏடிஎம் கொள்ளையில் சம்பந்தப்பட்ட கண்டெய்னர் லாரி கேரளாவின் பந்தயக்கரை சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம். விவரங்கள் என்ன சதாம்? அதாவது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள 3 ஏடிஎம்களில் ரூபாய் 65 லட்சம் கொள்ளை சம்பவம் நேற்று அரங்கேறியது. இந்த சம்பவம் கேரளா மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கேரள போலீசார் அண்டை மாநில போலீசாரை எச்சரித்திருந்தனர். இதற்கிடையே கேரளாவில் இருந்து வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று நாமக்கல் அருகே விபத்து ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த லாரியை நாமக்கல் போலீசார் விரட்டி பிடித்து சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது போலீசார் தாக்க முன்பதாக லாரியில் இருந்த ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். மேலும் இதில் ஒருவர் படுகாயம் இருந்தார். மற்ற 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். லாரியை சோதனை செய்த போது அது பதிவில் இல்லாத கார் மற்றும் பணம் ஆகியவை இருந்தன. இதையடுத்து நடத்திய விசாரணையில் அவர்கள் கேரளாவில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் தான் என்பதும் தமிழ்நாட்டிற்கு புகுந்த தப்பிக்க முயன்றதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த நிலையில் திருச்சூர் கொள்ளையடித்து நிறுத்தி கண்டெய்னர் லாரி திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பன்னியாங்கரை சுங்கச்சாவடியில் கடந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சாதாரணமாக சரக்கு ஏற்றி செல்லும் லாரி கண்டெய்னர் லாரி போல இப்பகுதியை கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியை கடந்து சென்றுள்ளது. இந்த சிசிடிவி காட்சியில் அந்த சுங்கச்சாவடியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் தற்போது இது குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. முன்னதாக கொள்ளையர்கள் ஏடிஎம் வெளியே காரில் தப்பி சென்ற சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஏடிஎம் உள்ளே கேமரா மறைப்பதற்கு கருப்பு நிற ஸ்ப்ரே எடுத்து மறைத்த சிசிடிவி காட்சி உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் வெளியான நிலையில் தற்போது இந்த புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.